இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை ரெட் ஹில்ஸிலிருந்து சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் வர தினமும் 250க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் ஆப்ரேட் ஆகுது. அதில் தினமும் சுமார் 50,000க்கும் மேற்பட்டவங்க அனைத்து பகுதிகளுக்கும் போய் வராங்க. இவ்வளவு பெரிய பஸ் வசதி இருந்தும் ரெட் ஹில்ஸிலிருந்து சென்னையோட மத்திய பகுதியான எக்மோருக்கு சென்று வர நேரடி பஸ் வசதி இது வரைக்கும் இல்லை. எக்மோரில் குழந்தைகள் நல மருத்துவமனை, கண் மருத்துவமனை, பென்ஷன் ஆஃபீஸ், பள்ளி கல்வித்துறை அலுவலகம், எழும்பூர் மியூசியம், எக்மோர் ரயில் நிலையம் இதெல்லாம் இருக்குது. இந்த பகுதிகளுக்கு மக்கள் நேரடியாக போய் வர முடியல. அவங்க போகணுன்னா அண்ணா நகர் போய் வேறு ஒரு பஸ் மாறணும், அதே மாதிரி பெரம்பூர் போய் வேறு ஒரு பஸ் மாறணும், அப்படி இல்லைன்னா பேசன் பிரிட்ஜ் போய் வேறு ஒரு பஸ் மாறணும், சென்ட்ரல் போய் வேறு ஒரு பஸ் மாறணும். குழந்தைகளையும் நோயாளிகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாறி மாறி போகும்போது நிறைய பண செலவும் கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ நேற்றுக்கு இல்லை, ஒரு 10-15 வருஷமாகவே இந்த பிரச்சனை தொடர்கதையாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக மக்கள் ஆட்சியாளருங்கிட்ட பல முறை புகார் கொடுத்துருக்காங்க, அதிகாரிங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகாரிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி கண்டுக்கவே இல்லை. ஒரு படி மேலே போய் அதிகாரிங்க அந்த ரூட்டில் கலெக்ஷனே கிடையாது, அதனால் அங்கே பஸ் போடலை அப்படின்றாங்க. ஏன் இப்படி குக்கிராமத்துக்கெல்லாம் பஸ் வசதி இருக்குது, ஆனால் சென்னையோட மத்திய பகுதியில், அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு நேரடியாக போய் வரத்துக்கு பஸ் வசதி இல்லை. ஜனங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. அதாவது தென் மாவட்ட மக்கள்லாம் பெரும்பாலானவங்க செங்குன்று சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஊருக்கு போனோன்னா, அதாவது குடும்பத்தோடு போகும்போது அவங்க நேரடி பஸ் வசதி இருந்தால் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு எளிதாக போய் வர முடியும். அந்த வசதி இல்லாதனால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலான்ற கதை தான் இன்றைக்கும் நீடிக்குது. இங்கே மாதாவரம் மாறியதுன்னு விளம்பர பேனர்கள்லாம் பளபளப்பாக இருக்குது, நல்ல விஷயந்தான், வரவேற்கலாம். அதே மாதிரி மக்களோட பிரச்சனைகளும் மாறி அவங்களுக்கு எளிதான போக்குவரத்துக்கு வசதி கிடைச்சதுன்னா, அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து எக்மோருக்கு நேரடி பஸ் வசதி கிடைச்சா ஜனங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறது தான் ஆட்சியாளர்களின் கடமை. அதை செய்யணும்னு சொல்லிட்டு மிகவும் எதிர்பார்க்குறாங்க. செய்வாங்களா பார்ப்போம். சென்னை செங்குன்றம் பக்கத்தில் புழல், சோழவரம், காரனடை, வில்லிவாக்கம் சுற்று வட்டாரங்களில் 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் இருக்கிற பூர்வீக மக்கள் மட்டுமின்றி பல லட்சக்கணக்கான தென் மாவட்ட மக்களும் இங்கே வசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சென்னை உட்பட பிற மாவட்டங்களுக்கும் ஆந்திரா போன்ற வேறு மாநிலங்களுக்கும் போய் வர ரெட் ஹில்ஸ் பஸ் நிலையத்துக்கு அங்கேருந்து பஸ் மூலயமா மற்ற பகுதிகளுக்கு போய் வராங்க. அதுக்காக தினமும் 250க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இங்கிருந்து ஆப்ரேட் ஆகுது. அதில் ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரை பயணிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பஸ் வசதி இருந்தும் ரெட் ஹில்ஸிலிருந்து சென்னையோட மையப்பகுதியான எக்மோருக்கு போய் வரத்துக்கு நேரடி பஸ் வசதி இல்லை. எக்மோரில் குழந்தைகள் நல மருத்துவமனை, கண் மருத்துவமனை, பென்ஷன் ஆஃபீஸ், பள்ளி கல்வித்துறை அலுவலகம், எக்மோர் மியூசியம், எக்மோர் ரயில் நிலையம்னு இருக்குது. பெரும்பாலானவங்க அன்றாட பணிகளுக்காக போய் வரவும் குழந்தைகள் மற்றும் பெரியவங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நேரடி பஸ் வசதி இல்லை. இவங்க போகணுன்னா அண்ணா நகர் போய் அங்கேருந்து வேற ஒரு பஸ் மாறணும், இல்லைனா பெரம்பூர் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும், அப்படியும் இல்லைனா பேசன் பிரிட்ஜ், சென்ட்ரல் போய் சுற்றி வரணும். இவ்வளவு கஷ்டம் இருக்குது. இவங்க குழந்தைகளையும் முதியவர்களையும் கூட்டிகிட்டு அலைய முடியுமா? பஸ் கட்டண செலவுகளும் அதிகரிக்குது, அலைச்சலும் அதிகரிக்குது. இது சம்மந்தமாக அதிகாரிகள்கிட்ட பல முறை புகார் செய்தும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. 10-15 வருஷமாக இதே நிலைமை தான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த ஆட்சியாவது நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த நிலைமையில் சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் 2.5 கோடி ரூபா மதிப்பில் புதுப்பிக்கப்படுது. இந்த வேலை கடந்த ஒரு வருஷமாக நடக்கிறதால பயணிகள் பழைய பஸ் நிலையத்துக்கும் போகிறாங்க, தற்காலிக பஸ் நிலையத்துக்கும் போகிறாங்க. தற்காலிக பஸ் நிலையம் பழைய பஸ் நிலையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதனால் 2 பஸ் நிலையத்துக்கும் அலையிறதால பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள்னு எல்லோருமே கஷ்டப்படுறாங்க. இந்த பஸ் நிலைய பணிகளை விரைவாக முடிப்பாங்களான்னு எதிர்பார்த்தாக்கா அது இன்னமும் நிறைவடையாத காரியமாக இருக்குது. இந்த நிலைமையில் ஜிஎன்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வழக்கமாக போகிற பள்ளி கல்லூரி பஸ்களும் சரி, பொது போக்குவரத்தும் சரி, போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிற நிலைமை தான் இருக்குது. செங்குன்றம் தற்காலிக பஸ் நிலையத்துக்கு போகிற பயணிகளும் அங்கே பஸ்ஸுக்காக காத்திருக்க பயணிகளும் ரொம்பவே அவதிப்படுறாங்க. எதனாலன்னா அங்கே தரைதளம் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, ஜல்லி போட்டு அப்படியே அமுக்கி விட்டுருக்காங்க. ஆனால் பஸ்கள் போகும்போது அந்த அழுத்தத்தால் புழுதி கிளம்பி புகை மண்டலம் ஆகி
அங்கே காத்திருக்க பயணிகள் மூச்சு திணறலுக்கும் இரும்பலுக்கும் ஆளாகி உடல்நல பாதிப்பால் அவதிப்படுறாங்க. செங்குன்றம் ஜிஎன்டி சாலையில் உள்ள பழைய பஸ் நிலையத்தை புதுப்பிக்கிற பணி காலதாமதம் ஆகிறதால அந்த ஜிஎன்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல், விபத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் பயணிகள் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க. அதே நிலைமை தான் தற்காலிக பஸ் நிலையத்துக்கு அருகிலேயும் நடக்குது. தற்காலிக பஸ் நிலையத்துக்கு வெளியே ஜிஎன்டி சாலையில் சாலை விளக்கு வசதி இல்லாதால அந்த சாலை கும்மிருட்டாக இருக்குது. பஸ்ஸில் இறங்கி மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்காக தற்காலிக பேருந்து நிலையத்திற்குள் செல்ல ஜிஎன்டி சாலையை கடக்கும் பயணிகள் அந்த சாலையில் வேகமாக வர வாகனங்கள் மோதி விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமாக நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அதிகாரியிடம் பல முறை புகார் செய்தும் அந்த இடத்துல விளக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி பழைய பஸ் நிலையத்தை புதுப்பிக்கிற பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் அவங்க வேகமாக செய்யலை. அலட்சியம்தான் தொடருது. இதே நிலைமை நீடிச்சா மழை காலத்தில் நிலைமை இன்னும் மோசமாகி பயணிகள் அதிக அளவில் பாதிக்கப்படும் நிலைமை இருக்குது. அதனால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இந்த பஸ் நிலைய பிரச்சனையை கண்டு உடனடியாக ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் ஃபயாஸ் ஹுசேன். நாங்கள் பல ஆண்டுகளாக செங்குன்றம் பகுதியில் வசிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் டு சென்னை வரைக்கும் பஸ் வசதி இருக்குது. சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் பஸ் வசதி இருக்குது. ஆனால் முக்கியமான பகுதி எக்மூருக்கு பஸ் இங்கே இல்லை. இங்கேருந்து போனோன்னா 2 பஸ்ஸு இல்லை 3 பஸ்ஸு மாறி போகிற சூழ்நிலை இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல ஹாஸ்பிட்டலு, எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனு, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பெரிய மருத்துவமனை நாங்கள் போய் பார்க்கணுன்னா கூட, அரசாங்க மருத்துவமனை பார்க்கணுன்னா கூட நாங்கள் எக்மூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா புதிய அரசாங்கத்துக்கு எங்களுடைய பகுதி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். பாபு, நாங்கள் எல்லாருமே செங்குன்றம் பகுதியில் வசிக்கிறோம். இத்தனை வருஷமாக அங்கே பஸ் வசதி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சிட்டிக்கு பஸ் நிறையா இருக்குது. செங்குன்றத்துலேருந்து 300 பஸ் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் ஒரு பஸ் கூட எக்மோருக்கு கிடையாது. எக்மோருக்கு ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமான தென் மாவட்டத்துக்கு புரிய ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமாக தேவை. அதனால் செங்குன்றத்தில் எக்மோருக்கு அருமையாக பஸ் வசதி எங்களுக்கு ஏற்பாடுபடுத்தி கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் நல ஆஸ்பத்திரி, கண் ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்குது. நம்ம சென்னை முக்கிய பகுதி, இதய பகுதி மாதிரி அது ஒரு பகுதி. அதனால் பஸ் வசதி, போக்குவரத்து அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து எக்மோருக்கு ஒரு வேண்டிய ஆவணை செய்யணும். நீங்கள். என் பெயர் வைத்தீஸ்வரன். நான் செங்குன்றத்தில் உள்ளேன். செங்குன்றத்திலிருந்து சுமார் 300 பேருந்துகள் எம்டிசி இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா பகுதிகளுக்கும். ஆனால் செங்குன்றத்திலிருந்து எக்மோர், எழும்பூருக்கு தனியாக நேரடியாக பஸ் வசதி இல்லை. சுமார் 15 வருடமாக இந்த கோரிக்கையை பலரிடம் வைத்தும் நிறைவேறவில்லை. அந்த எக்மோர் எழும்பூர் சாலையில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல், பள்ளி கல்வித்துறை அலுவலகம் உள்ளது. நேரடியாக செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே அரசு உடனே இதை கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இந்த வழித்தடத்தில் உடனடியாக பேருந்தை இயக்க கோரிக்கை வைக்கிறேன். மேலும் செங்குன்றத்திலிருந்து ஆந்திராவுக்கு பஸ் போக்குவரத்து போய்கொண்டிருக்கிறது. அது முன்பு செங்குன்றம், பாடிநெல்லூர், செம்புலிவரம், சோழவரம், காரனோடை வழியாக சென்றது. சோழவரம் மேம்பாலம் கட்டும் பணியால் அது பைபாஸ் சாலையில் சென்றது. இப்பொழுது மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த ஆரம்பாக்கம், தடா, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை, நெல்லூர் என மக்கள் போக்குவரத்திற்கு சோழவரம், காரனோடை வழியாக அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும். ஏனெனில் அங்கிருக்கும் சுமார் 20,000 பொதுமக்கள் தினமும் 200-300 பேர் 20 ரூபாய் கொடுத்து ஜனசத்திரத்தில் போய் இறங்கி மீண்டும் பஸ் மாறி செல்கிறார்கள். எனவே அதையும் கருத்தில் கொண்டு அனைத்து பேருந்துகளையும் சோழவரம், காரனோடை வழியாக இயக்க இதன் மூலம் கோரிக்கை வைக்கிறோம். மேலும் செங்குன்றத்திற்கு அண்ணா பேருந்து நிலையம் என்று உள்ளது. பாடிநெல்லூரில் புதியதாக ஒரு பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட உள்ளது. அதற்கு அஞ்சலை அம்மாள் பேருந்து நிலையம் பாடியநல்லூர் என்று வைக்கும்படி கோரிக்கை வைக்கிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.